தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. நான் சத்தியசீலன். இந்த வீடியோவில் நான் முக்கியமான இந்த சிவ வழிபாடு செய்யும் போது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அந்த முக்கியமான குறிப்புகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ சிவ வழிபாடுன்னு சொல்லும் போது சிவனோட முக்கியமான நாள் வந்து திங்கள் மண்டின்னு சொல்லும். ஓகே, சிவன்னாலே அக்னி தேவன் சொல்லலாம். அக்னிக்கு அவர் வந்து நேர் கொன்றவர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அசுரன் சொல்றதோட நியாயம், நேர்மை, தர்மம். இவரை வணங்குறவங்க கண்டிப்பாக ஒரு அக்ரெஷன் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே அக்ரெஷனில் ஒரு நல்ல மனசாட்சின்னு இருக்கும், சாந்தமும் இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக சிவனை வணங்குறாங்கன்னா சிவன் நம்மளை சூஸ் பண்ணுவார், நம்ம சிவனை சூஸ் பண்ண முடியாது. சிவன் தான் உங்களை சூஸ் பண்ணுவார், நீங்கள் அவரை வணங்கணுமா வேணாமா. ஓகே, இப்போ இந்த முக்கியமான வீடியோவில் இந்த சிவ வழிபாடு செய்யும் போது இப்போ சிவனை இப்படி நம்ம வணங்குறது. ஒன்றாவது, அவரோட முக்கியமான நாள் திங்கள். எவ்ரி மண்டே நீங்கள் கண்டிப்பாக சைவமாக இருந்தாகணும். அவரோட மந்திரங்கள், அவரோட பாடல்கள் படிக்கணும். இந்த முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, இந்த உடம்புலேருந்து எதுவும் வெளியாகக்கூடாது. நம்ம உடம்புல சம்மந்தப்பட்டது, அது முக்கியமானது. இரண்டாவது, இந்த பால் அபிஷேகம் செய்யும் போது சிவனுக்கு நீங்கள் காப்பரில் ஊற்றி செய்யக்கூடாது. இது அசிட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ சிவனுக்கு வந்து அது ஒத்துக்காது. ஸோ தேவையில்லாத பிரச்சனை நம்மளே தேடிக்கிறோம் நம்மளோட அந்த அபிஷேகத்தில். அடுத்தது, இந்த வில்வம், பேல் பத்ரான்னு சொல்லுவோம். சிவனுக்கு ரொம்ப முக்கியமான செடி பேல் பத்ரா, அதாவது வில்வ இலைன்னு சொல்லுவோம். மேக் ஷூர் அந்த வில்வ இலை வந்து அழகாக க்ளீனாக சுத்தமாக இருக்கணும். சில வில்வ இலைகள் பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்கும், அறந்திருக்கும், புரோக்கனாக இருக்கும். அதையும் ப்ரேயர்ஸில் வைப்பாங்க. அதில் எந்த உங்களுக்கு பயனும் கிடைக்காது, அவரோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்காது. தேவையில்லாத பிரச்சனை நம்ம தேட வேணாம். அடுத்தது, துளசி. இப்போ இந்த துளசின்னு சொல்லும் போது துளசி வந்து ராமருக்கு சம்மந்தப்பட்டது. ராமர், கிருஷ்ணர், அவரோட அவதாரத்துக்கு சம்மந்தப்பட்டது. சிவனுக்கு சம்மந்தப்பட்டது திருநீர். திருநீர் அடைஞ்சவங்க தான் சிவன். சிவனுக்கு சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் திருநீர் இல்லாமல் இருக்க மாட்டோம். ஓகேயா? ஓகே, இப்போ இந்த துளசி வந்து ராமர் அவதாரத்துக்கு சம்மந்தப்பட்டது. ராமரும் ஒன்று தான், கிருஷ்ணரும் ஒன்று தான், ராதா கிருஷ்ணாவும் ஒன்று தான். ஸோ துளசி வந்து சிவனுக்கு தயவு செய்து படைக்காதீங்க, அறவையே ஒத்துக்காது. ஓகேயா? அடுத்தது, கேட்டுக்கி ஃப்ளவர்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு காலத்தில் இந்த 3 கடவுளில் யார் சிறந்த கடவுள்னு ஒரு போட்டி நடந்துச்சு மீந்தி. சிவனுக்கு, கிருஷ்ணருக்கு, பிரம்மனுக்கு. அப்போ சிவனோட முடியிலிருந்து ஒரு பூ விழுந்தது கேட்டக்கி ஃப்ளவர். இந்த கேட்டக்கி ஃப்ளவர் நார்மலாக சிவனோட ப்ரேயர்ஸில் எப்போதும் வைக்காதீங்க. அவர் செம்ம கோபமாயிருவார். அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. சரியா? அடுத்தது, ஒயிட் ஃப்ளவர். நம்ம இது சம்பா இல்லை கியூடான்னு சொல்லுவோம். CHAMPA, சம்பா. அடுத்தது கியூடா, KEWDA, கியூடா. இது நீங்கள் கூகுளில் தட்டினா தெரியும். தயவு செய்து இந்த 2 பூக்களையும் சிவனுக்கு வச்சு படைக்காதீங்க. ஓகே, அவர் ஆங்காரமாயிருவார். அடுத்தது, சிவனுக்கு நார்மலாக இந்த அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் இந்த கொக்கனட் தண்ணி, எள்நி தண்ணி ஊற்றணும் அவசியமே இல்லை. இது வந்து அவருக்கு சம்மந்தம் இல்லாத பொருட்கள். இது நம்மளே பயன்படுத்தி நம்மளே இதெல்லாம் செய்கிறது. ஓகேயா? அடுத்தது, சிந்தூர். இந்த சிந்தூர், குங்குமம். ஓகேயா? இது இரண்டுமே பார்வதி, துர்கா, மகாலட்சுமிக்கு சம்பந்தப்பட்டது. சிவனுக்கு சம்பந்தமே இல்லாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிவன் அடியார்கள் திருநீர் தவிர்த்து இந்த சிந்தூர், துமுறை, குங்குமம் நம்ம எதுவும் பாய்க்கிறது இல்லை. ஓகேயா? இது சிவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொருட்கள். ஸோ இதில் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் ஒன்றுமே கிடைக்காது. அவருக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள்னால அபிஷேகம் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சிவனோட அனுகிரகம் கிடைக்கும். கிளியரா? ஓகே. அடுத்தது, பிளாக் கிராம்னு சொல்லலாம், இல்லை உரதால்னு சொல்லலாம். பிளாக் கிராம்னு தட்டி பாருங்க. இதெல்லாம் நீங்கள் சிவனுக்கு நீங்கள் படைக்க தேவையில்லை. ஏன்னா இது அறவே சிவனுக்கு பிடிக்காத ஒன்று. ஓகே. அடுத்தது, நார்மலாக நம்ம சிவனுக்கு ப்ரேயர்ஸ் பண்ணும்போது அது காலையாக இருக்கட்டும் இல்லை ஈவினிங்காக இருக்கட்டும். ஓகே, கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து சிவனை வணங்குறவங்க மந்திரம் படிக்கிறோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சங்கு ஊதுவேன். சிவனுக்கு நான் சங்கு ஊதுவேன். ஒரு படையலோ பாடலோ சிவனை வணங்குற முன்னாடி ஊதிடணும். காலையில் வணங்கி முடிஞ்சோ ஊதணும். ஸோ அதுக்கு டைமிங்னு ஒன்று இருக்குது. அதை கரெக்டாக பார்த்துங்க. காலையிலும் ஈவினிங்கும்
ஈவினிங்னா 8 மணிக்குள்ளெல்லாம் முடிச்சிடணும், காலைனா 12 மணிக்குள்ளெல்லாம் முடிச்சிடணும். அந்த செலக்டட் டைம்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரேயர்ஸ் எத்தனை மணி வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த ராகு யமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், தமிழ் கேலண்டரில் பார்த்துக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக ப்ரேயர்ஸ் பண்ணும்போது சிவனுக்கு முக்கியமானதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சாதான் அவரோட சைட்லேருந்து அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம சிவனை வணங்கும் போது சங்கு எதுக்கு தெரியுமா ஊதுறீங்க? அவரை நீங்கள் அழைக்கிறீங்க. அது கரெக்டான டைமில் அழைச்சாதான் அவர் அங்கே இருப்பார். ப்ரேயர்ஸ் பண்ணும்போது அழைக்கணும், ப்ரேயர்ஸ் முடிஞ்சு அவருக்கு நம்ம திருப்பி அழைக்கணும். அதாவது கிரீட்டிங் அண்ட் நன்றின்னு சொல்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக 2 வாட்டி சங்கு ஊதுவோம். ஒரு வாட்டி ஊதும்போது மேக்ஸிமம் 3 வாட்டி ஊதலாம். என்ட்ரிங் 3, அப்புறம் ஃபினிஷிங் 3. அதாவது ப்ரேயர்ஸ் முன்னுக்கு, ப்ரேயர்ஸ் பின்பு. ஓகே, இது கம்பல்சரி யாரும் ஊதணும்னு அவசியம் இல்லை. யார் இந்த டிப்பிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஹீலிங் இதில் இருக்காங்க, இந்த ப்ரேயர்ஸ் இதில் ரொம்ப இன்வால்வாக இருக்காங்க, இந்த சித்தர்கள் இந்த மாதிரி ரொம்ப டிவோஷனலாக உள்ளுக்கு இருக்கிறோம், இவங்க இதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. இந்த ப்ராசஸ், அந்த ஃப்ளோ அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேரிங் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி சங்கு ஊது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அதுக்கு செலக்டட் டைம்ஸ் இருக்குது. அந்த டைமை மீறி செலக்டட் நீங்கள் சங்கு ஊதுறீங்கன்னா கீழே உள்ள பூலோகம் தேவலோகம் சொல்லுவோம். பூலோகத்தில் கீழே உள்ளது, ஐ மீன் பூமிக்குள்ள கீழே ஒரு உலகம் இருக்குது. ஓகேயா, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஊதுற டைம் தப்பாக இருந்தால் கெட்டதெல்லாம் நீங்களே ரிலீஸ் பண்ணி விட்றீங்க. அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா அது நீங்கள் ரிலீஸ் பண்ண விட்றது, அது ஒரு கேட் சைன் மாதிரி. நீங்கள் ஊதுனாலே அது ரிலீஸ் ஆயிரும் அந்த இடத்த விட்டு. ஸோ ப்ரேயர்ஸ் டைம் ரொம்ப முக்கியம். சங்கு இஷ்டத்துக்கு ஊதாதீங்க, தெரிஞ்சால் மட்டும்தான் பாய்க்க தெரியணும். ஓகே, அடுத்தது சிவலிங்கம். இப்போ இந்த வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது. நிறையா பேர் சொல்லுவாங்க வீட்டில் லிங்கம் வைக்கக்கூடாதுன்னு. சிவன் லிங்கம் வீட்டில் எந்தெந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் எல்லாம் கடவுளோட அனுகிரகம் முழுமையாக இருக்கும். சிவனே அங்கே இருந்து உங்களை பாதுகாப்பார். அவர் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. சிவலிங்கம் தாராளமாக வீட்டில் வைக்கலாம். தாராளமாக காலையிலேயே அபிஷேகம் பண்ணுங்க, ஈவினிங்கும் அபிஷேகம் பண்ணுங்க. அவருக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி அவரோட மந்திரங்க, அவரோட பாடல்கள் படித்தாலே போதும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த 9 நவகிரகங்களும் அவர் சரி பண்ணுவார். அது ஒன்று இருக்கு அவருக்கு சக்தி. சிவனை நம்பினா கைவிட மாட்டார் சொல்லுவோம். ஓகே, இப்போ சிவலிங்கம்னு சொன்னது ஒரு சிவலிங்கம் இருந்தால் போதும். இப்போ சில பேர் வீட்டில் பார்ப்பீங்க 2 சிவலிங்கம் இருக்கும். அது நல்லதே இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்கலாம், 2 இருக்கக்கூடாது. அப்படி 2ஆ இருந்தால் ஒன்று கோயிலோ டெம்பிள்லையோ கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த செலக்டட் அந்த டெம்பிள்ஸ்னால் அங்கே உள்ள பூஜாரிகள்கிட்ட கேளுங்க, அங்கே உள்ள ப்ரீஸ்ட் கிட்ட கேளுங்க, சாமியார்கள் சொல்லுவோம்ல, அங்கே உள்ள குருக்கள் கிட்ட கேளுங்களேன். குருக்கள், ஏன்னா சாமியாரும் சொல்லக்கூடாது, இப்போதைக்கு நம்ம யாருன்னு தேடி இருக்கோம். அங்கே உள்ள குருக்களை கேளுங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் 2 வைக்கக்கூடாது சிவலிங்கம் ஒரு வீட்டில். ஓகே, அடுத்தது எந்த ப்ரேயர்ஸாக இருந்தாலும் 8 மணி ஈவினிங்குள்ளே முடிச்சிடணும். இப்போ சிவனை வணங்குறவங்க கண்டிப்பாக ஓம் நமச்சிவாயன்னு குறைஞ்சது ஒரு நாள் 3 வாட்டியாச்சும் சொல்லிடணும். நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ, நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் நடக்கிறீங்களோ, நீங்கள் ஓடுறீங்களோ, நீங்கள் தூங்குறீங்களோ, உங்களோட மந்திரம் ஓம் நமச்சிவாய 3 வாட்டி சொல்லியே ஆகணும். இது போதும் உங்களை காப்பாற்ற, வேற யாரும் வர தேவையில்லை. ஓகே, இந்த வீடியோவில் முக்கியமான நான் அந்த பதிவுகளை சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த ஃபீட்பேக் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. ஓகேயா, நம்ம எதுவும் தப்பாக சொல்லலை. நீங்கள் தப்பாக செஞ்சுருந்தா உங்களை ரைட்டாக ஆக்க தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறையா பேர் சொல்கிறீங்க, நான் இவரை வணங்குறேன், இத்தனை வருஷமாக வணங்குறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, நீங்களாம் இப்படி நல்லா இருக்கீங்க, சிவனை நான் 20 வருஷம் 30 வருஷம் பிறந்தலேருந்து வணங்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் இப்போ 40 வயசு 30 வயசு பையனுங்க, உங்களுக்கெல்லாம் சிவன் அனுகிரகம் கொடுக்குறார். அப்படி இல்லையா? நான் ஒரு கையில் குடும்பத்தை பிடிச்சேன், ஒரு கையில் கடவுளை பிடிச்சிருக்கேன். பிறந்ததுலேருந்தே அவர் எனக்கு சிவன் தான் எனக்கு வழிபாடு. நம்புகிறேன், பிரபஞ்ச சக்தி இருக்குது, சிவபெருமான் இருக்கா, நான் நம்புகிறேன், நான் கேட்குறேன், அவர் எனக்கு கொடுக்குறாரு. அவ்வளோதான். இங்கே எதுவும் கேட்டாலும் கிடைக்காது, நம்பிக்கையோட கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். சிவன் இருக்கிறார் நீங்கள் நம்புறீங்களா? பிரபஞ்ச சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அப்போ அவர் உங்கள் பக்கத்திலே நிற்பார். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் இன்பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம், நமச்சிவாய், என்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. யார் ஒன்று கிறிஸ்தவ வாட்டர் பாய்க்கலையோ வாங்கி பாய்ங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய்.